அவன் தப்பிச்சு போனது நார்த்து தான்னா நம்ம இந்த கேஸ பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா என் கூட ட்ரைனிங் எடுத்த மிஸ்டர் ரத்னவேல் அங்க இருக்கார். பெஸ்ட் சிட்டிசன், சிங்கிள் மேன் ஃபோர்ஸ். அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிக்க முடியாது. அன்பு காட்டுறதுல மனுஷன் காட்டாறு மாதிரி. எந்த அணை போட்டும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ணில் இருந்துதான். Welcome, Mr. Ratnavel, Deputy Director of CBI North. வா. என்ன சார் இது? மினிஸ்டர் நீங்க எனக்கு போய் எழுந்து வந்து. அப்போ நீ என்ன மினிஸ்டரா தான் பாக்குற? அப்படியெல்லாம் இல்ல சார். மினிஸ்டரா நான் சம்பாதிச்ச பேரு இன்னும் 1 வருஷம் 7 மாசம் தான். ஆனா மனுஷனா நீ சம்பாதிச்ச பேரு காலம் பூரா இருக்கும். வா உட்கார். ரத்னவேல், உனக்கு தெரியாது இல்ல, ஜாதி மதம் அரசியல் கோயில் கட்டுறது இடிக்கிறதுன்னு பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்பவும் ஒரு முக்கியமான பிரச்சனையை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான் கூப்பிட்டேன். ஃபுட் கார்பரேஷன் அபிஷியல்ஸ், IAS ஆபீசர்ஸ், சிவில் சப்ளைஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இவ்வளவு அதிகாரிகளுக்கு மத்தியில அப்படி என்ன? வெயிட் முதல்ல இந்த டாக்குமெண்ட்ரி பாரு. ஆபரேட்டர் ஆன் பண்ணுங்க. அடிமை காற்று புயலாய் வீசிய 1942ஆம் ஆண்டு இயற்கை தன் கண்ணை மூடியதால் மழை இல்லை. பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். ஏழை மக்களை விழுங்கி பஞ்சம் தன் பசியை தீர்த்து கொண்டது. ஓடி பிடித்து விளையாட வேண்டிய குழந்தைகள் அடித்து கொண்டார்கள். கைப்பிடித்து நடக்க வேண்டிய தம்பி அண்ணன் கையிலிருந்து சோற்றை பிடுங்குகிறான். குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருந்தது அன்றைய இந்திய உணவு உற்பத்தி. தட்டேந்தி இவர்கள் கேட்பது சோற்று பிச்சை இல்லை, உயிர் பிச்சை. பசியும் பட்டினியுமான அந்த துயரம் மிகுந்த நாட்களின் கண்ணீர் இந்திய சரித்திரத்தின் கருப்பு பக்கங்களில் ஈரம் காயாமல் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறது. தாய் மாண்டு போனது தெரியாமல் அவள் மார்பில் பால் தேடும் குழந்தை. எண்ணிக்கையற்ற ஏழைகளின் பட்டினி பயணம் இறுதி யாத்திரையில் போய் முடிந்தது. விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியா 1950இல் 50 மில்லியன் டன் உற்பத்தி போதாத நிலையில் வெளிநாட்டில் கையேந்தினோம். கேள்விக்குறியாகவே இருந்த மழைக்கு தீர்வு கண்டார்கள். பூமியிலிருந்தே மழை பெய்தது. விமானத்திலிருந்து உரங்கள் தூவப்பட்டன. பசுமை புரட்சி. உணவு கிடங்குகள் அரிசி மூட்டைகளால் நிறைந்தன. ஆனால் ஏழைகளின் வயிறு நிரம்பவே இல்லை. இல்லாமையால் பட்டினி கிடந்தது போக மூட்டை மூட்டையாக இருந்தும் இப்போது இல்லாமை. இதற்கு காரணம் பதுக்கல்காரர்கள், கடத்தல்காரர்கள். 2001 ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரிசா மக்களுக்கு மாங்குட்டைகள் தான் உணவு. அந்த மாங்குட்டைகளால் தினம் மாண்டு போகிறார்கள் மக்கள். பசியை போக்க வேறு வழி இல்லாததனால் ஏழைகளின் இந்த அவலம் இன்றும் தொடர்கிறது. இது என்று முடியும்? Mr. Shakti, explain the present situation. Yes, sir. நம்ம மத்திய அரசோட மொத்த உணவு கையிருப்பும் கோடிக்கணக்கான டன் கணக்குல இந்த குடோன்ல தான் இருக்கு. இது இந்த பாதை வழியா போனாக்கா மாநில அரசுக்கும் நேரடியா ஜனங்களுக்கும் போய் சேர்ந்துட்டு பாக்கி இருக்கிறது குடோனுக்கே வந்துடுறது. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, இங்கிருந்து புறப்படுற உணவு டைவர்ட் ஆகி 31% பிளாக் மார்க்கெட்ல பதுக்கி வைக்கப்படுறது. அதான் துயரமே. என்ன சொல்ற ரத்னவேல்? நான் என்ன சொல்றது? அதான் எல்லாம் படம் போட்டு காட்டிட்டீங்களே. இதுல போடாத படம் நிறைய இருக்கு. அவ்வளவும் பட்டினிச்சாவு. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும்
அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அரை வயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறதே ராத்திரி ஒருவேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிறக்காத்தான். அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவே எழுதின விதி. அவங்களதான் அடையாளம் தெரியலையே. என்ன சார் அடையாளம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு அரிசியை பதுக்கிறவனும் இருக்கிற ஒருத்தனை சாகடிச்சிட்டு இல்லாத 9 பேர்ல டூப்ளிகேட் ரேஷன் கார்டை ரெடி பண்ணி சராசரியா கிடைக்க வேண்டிய 15 கிலோ அரிசியை கிடைக்க விடாம பண்றவன் தான் சார். மேலோட்டமா பார்த்தா வெறும் அரிசியை மட்டும்தான் கடத்துறாங்கன்னு தோணும். நம்ம நாட்டுல தேவைக்கு அதிகமா விளைஞ்சும் 250 கோடிக்கு வெளிநாட்டுல உணவு கடன் வாங்கியிருக்கோம் 1984. இதெல்லாம் யாரால சார்? இவனுக்கு அரிசி கடத்துறதுனால. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. ஓட்டு போட்டதுக்கு ஏழைங்க அனுபவிக்கிற ஒரே உரிமை குறைஞ்ச வழியில கிடைக்கிற அரிசி. வெறும் பையோட ரேஷனுக்கு போனவன் அந்த அரிசி கூட கிடைக்காம வெறும் மனசோட திரும்புறான். ஏழைங்க வீட்டுல எப்பவும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வயிறு ஒண்ணுதான். இதுக்கு என்ன பண்றது ரத்னவேல்? தண்டனை கொடுக்கணும். பெத்தவ கூட தாய்ப்பால் 1 வயசு வரைக்கும் தான் கொடுப்பா. ஆனா இந்த பூமி அரிசிங்கிற தாய்ப்பால் ஆயுசு முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த தாய்ப்பால் ஜனங்களுக்கு கிடைக்க விடாம தடுக்கிறவங்களை மன்னிக்கவே கூடாது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் ரத்னவேல். நீ சொல்றவனுங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்தியாவுடைய மேஜர் கல்டிவேஷன் பஞ்சாப்ல தான். இந்த உணவு தானியங்களை கடத்துற விஷயம் எல்லாம் அங்க நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உன்னை சண்டிகாருக்கு டிரான்ஸ்பர் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் உன்னதான் நம்பி இருக்க ரத்னவேல். ஒரு வகையில இதுவும் ஒரு குருக்ஷேத்திரம் தான். அம்பு மட்டுமே போட தெரிஞ்ச அர்ஜுனன் கிட்டே அதை ஒப்படைக்க முடியாது. உபதேசம் மட்டுமே செய்ய தெரிஞ்ச கண்ணன் கிட்டே இதை ஒப்படைக்க முடியாது. கண்ணனாவும் அர்ஜுனனாவும் இருக்கிற ஒருத்தனாலதான் இந்த போர்ல ஜெயிக்க முடியும். அந்த ஒருத்தன் நீதான். இப்ப போர்ல ஜெயிக்கிறத விட காயம்பட்டவங்களுக்கு மருந்து போடுறதா ரொம்ப முக்கியம் சார். நான் உடனே ஒரிசா கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ரத்னவேல். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். நான் ஒரிசா தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரியா லாங்குவேஜ் தெரியும். நீங்க வரீங்கன்றதுனால என்ன டிரான்ஸ்லேட்டர் அனுப்பி. சரி போலாம். இவங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க சார். நீங்க மட்டும் வாங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் சார். யூத் சோஷியல் வெல்ஃபேர்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா அஸ்விதா சார் தேக்வாந்த் அஸ்விந்தி. देखो सर, देखो तो देखलो सर, देखले तो பாத்தீங்களா? மனசாந்தி ஆகல. இப்போ உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கா? எத்தே லாஸ் இத்தனை பணத்தை
इतने लाश एक कमरे के में देखने ஒரே இடத்துல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. मैंने रोको बोल रहे बोल जाती मैंने வியாதி வந்து सुसाइड करी बोल தற்கொலை பண்ணிக்கிட்டோ சாகல. को भी करे डोल भी करे ஒரு பருக்கு சோறு கூட கிடைக்காம मैंने பட்டினி கிடந்து பரிதாபமா அநியாயத்துக்கு செத்து போயிருக்காங்க சார். मैंने आज पर्यंत जहाँ खाद्य बोली कोई खाई आसते இத்தனை பேர் பரிதாபமா செத்ததுக்கு को मरिया पे உங்க அரசாங்கம் தான் காரணம். और से सरकार உங்க கவர்மெண்ட் அரிசி கடத்துறதுக்கும் பிளாக் மார்க்கெட் காரணத்துக்கும் உதவியா இருக்கு. मैंने ஆமா कोई சார். रोको भी रखे मन्नत மனுஷனுக்கு मैंने எந்த நோய் வேணும்னாலும் வரலாம். ஆனா भूखो पास डोल பசிங்கிற நோய் மட்டும் डोल வரக்கூடாது. भी कोई मर चुकी ओ सर मैंने चटपट ही मर चुकी வந்தா இதுதான் முடிவு. आपण सरकार लोक हिसाब रे உனக்கு மட்டும் இல்ல जा तू இந்த ஊருக்கே கொள்ளி வச்சிட்டு கொள்ளி வச்சு இவன் என்ன சார் இப்படி பேசுறான்? आपण सरकार ஏய், शांति पाइबे ஏய் மிஸ்டர், கவர்மெண்ட் will take necessary steps. சுமார் व्हाट गवर्नमेंट कौन देखियो गवर्नमेंट कौन कोई गवर्नमेंट हमन पई गवर्नमेंट कौन देखियो ए देशर हिसाब देखले आपण जानि परिबे 2001 मसिया जनवरी मासर खाता देखले आपण निजे जानि परिबे ए देशर गोदाम रे 1 कोटी 93 लाख टन चावल मौजूद थिला बेले हम सरकार निजे डिक्लेयर करथिले मात्र 84 लाख टन हम लोक मन पई जते कोड बेले चावल कोड से धन किछि हिसाब रखछथि हां सब बेले से दरिद्रता हम पछे छाई हेई रही जाईची सेति पे हम सरकार हम हाथ रेशन कार्ड धरे देले दरिद्रता गुची जीव समस्त बिना पैसा चावल मिल जीव कहीं मिल बुझन से कथा केबे देखिछन से कोन खाई बंचती केमिति बंचती कोन खाई बंचती சார் அவன் என்ன சொல்ல வரான்னா कोई किसी जाई पानी रे जाऊ करी मुंडे पी दंडे जीउतले आज सब शेष हो गला हमर की दरकार नहीं गया ए देश रे केते धान उत्पादन होची केते चावल आउची हमर किछि दरकार नहीं இந்த நாட்டுல விளையிற உணவு உற்பத்தி கணக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க உங்க கவர்மெண்ட் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு நல்ல அரிசி கூட வேண்டாம். குடோன்ல எலி தின்ன மிச்சம் மீதி அரிசி இருந்தா கூட போதும். இங்க உள்ளவங்க உயிரோட இருப்பாங்க. ஓ இந்த ஏழு கீதம் என்று இறைவன் காதில் கேட்கும் அன்னை பூமியின் சொந்த பிள்ளைகள் சொத்துக்கு கையை ஏந்தும் காலமா